ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் ரவையும் சேமியாவும் வச்சு ஒரு கிச்சடி பண்ண போகிறோம். வெறும் ரவையை மட்டும் வச்சு கூட பண்ணலாம். நான் எப்போவுமே ரவையும் சேமியாவும் வச்சு தான் கிச்சடி பண்ணுவேன். அதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் ரவை 1 டம்ளர் சேமியா எடுத்து நெய் விட்டு வறுத்து வச்சுருக்கேன். என்ன தான் வறுத்த ரவை வறுத்த சேமியாவாக இருந்தாலும் நம்ம நெய் விட்டு வறுத்து செய்யும்போது தான் அதனோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் வாசனை வர வர நல்லா வறுத்து வச்சுருக்கேன். தீச்சிடக்கூடாது. நல்லா வாசனை வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது காய்கள் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். பட்டாணி எங்கிட்ட இல்லை, பட்டாணி இருந்தால் பட்டாணி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, முந்திரி, தேவையான அளவு உப்பு. இது பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம இதில் விட்டுக்கலாம். நான் தக்காளி சேர்க்கல, அதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணால் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை தாளிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம இது உப்புமா பொங்கல் பண்ணுற பாத்திரம் தான். அதில் நான் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எடுத்து வச்சுருக்கிற வெங்காயமெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துட்டேன். இது நல்லா வதங்கட்டும். காய்களை சேர்த்துக்கலாம். காய்கறிகள் நல்லா வெந்துட்டுருக்கு. நான் ஒரு 1/4 கிலோ காய்க்கு மேலேயே சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். உங்களோட ரவைக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ரவைக்கு ஒரு 3 டம்ளர், சேமியாவுக்கு ஒரு 2 டம்ளர், 5 டம்ளர் சேர்த்துருக்கேன். நாம் வச்சுருந்த தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதை அந்த காய்கறிகளோடு சேர்த்துடலாம். கிச்சடி நமக்கு கொஞ்சம் குழைவாக வரணும்னு நான் 5 டம்ளர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் உதிராக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு ரவை தண்ணி ஒவ்வொரு மாதிரி இழுக்கும். என்னோடய ரவை கொஞ்சம் நிறையா இழுக்கிறதுனால நான் நிறையா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது நல்லா கொதிக்குது. இதில் நம்ம அந்த வச்சுருக்கிற இந்த ரவையும் சேமியாவையும் சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரவையும் சேமியாவையும் சேர்த்துக்கோங்க. ரவையும் சேமியாவும் சேர்த்துட்டேன். மூடி சிம்மில் 10 நிமிஷம் வச்சுட்டு பார்க்கலாம். 10 நிமிஷம் வச்சுருந்தேன். நம்மளோட கிச்சடி தயாராகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மேலே 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் கிச்சடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே லெமன் ஜூஸும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டேன். நான் லெமன் ஜூஸ் ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நம்மளோட கிச்சடி தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.